கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இந்த ஒப்புதல் வாங்குறதுக்கான பக்குவம் வர்ற பேசாம தான் இருக்கும். எல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக எல்லா அசிங்கத்தையும் காட்ட முடியாது. ஒரு ஷாட் அவங்க முன்னாடி அப்படியே கேளுவோம். அதுக்கு எழுதுனாங்க பாருங்க. அந்த அப்போ வந்த பத்திரிகைகள் ஒரு பத்திரிகையில் அந்த காட்சியை பார்ப்பதற்காக 20 ரூபா போனேங்கிற மாதிரிலாம் எழுதுது. இன்னைக்கு முந்தாடியே கிடையாது. அந்த ஷாட் அப்படியே லாங் ஷாட்டுக்கு போய் ஏறத்தாழ மைக்ரோஸ்கோப் வச்சு பூத கண்ணாடி வச்சு பார்த்தா தான் தெரியும் முத்தம் கொடுத்துருக்காங்க. அந்நியனுடைய அந்தரங்க நகைகளை கூட பார்த்து வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? அதில் அவ்வளவு பக்தி அண்ணி பேர் அப்படின்னு எத்தனை தடவை தீ குடிப்பாங்க. தண்ணியில் குடித்ததை விட அவர் தீ குடிச்சது தான் ஜாஸ்தி. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. வணக்கம் டாக்டர். ஒரு காலத்துல முகத்தை பார்த்து பேசுறது கூட ரொம்ப ரேரா தான் இருந்தது. பட் இப்போ நிறைய மாறியாச்சு. அப்படி இருக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் அப்படின்றது நார்மல் தான் இன்றைய காலகட்டத்தில். ஆனா இந்த ஸ்கூல் டேஸ்ல உறவு வச்சுக்கிறது அப்படின்றது நீங்க ஒரு மருத்துவரா எப்படி பாக்குறீங்க? எதுக்குமே ஒரு வயசு வேணும். எதுக்குன்னு ஒரு வயசு வேணும். ஒரு தொழிலுக்கு போகிறதா இருந்தால் கூட ஒரு ஏஜ் வேணும். அந்த ஏஜ் மாத்திரம் இல்லை, அதுக்கான அனுபவங்கள்லாம் நீங்கள் மெச்சூரிட்டி. செக்ஸுங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கிறது இல்லை. அதில் இன்னொருத்தருடைய ஒப்புதலும் தேவை. அந்த ஒப்புதல் வாங்கிறதுக்கான பக்குவம் வர்ற பேசாமல் தான் இருக்கும். செக்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவரங்கள் கூட தனியாக செக்ஸ் வச்சுக்கிறது இல்லை. மண்டை இழுக்கிற அளவுக்கு அந்த செடி வளரணும். வளர்ந்து அதில் பூ வரணும். பூ வந்த அப்புறம் தான் அந்த செடிக்கு செக்ஸ் வருது. அது ஒன்று அந்த பூ வச்ச செடியாக தான் இருந்துக்கிட்டு எடுத்து இதை முளைச்ச உடனே பூக்கிறது இல்லை. செடியை வளர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து தான் பூ விடுது. அது வரலாம் அது மெச்சூர் ஆகுது. அதுக்கான தயார்படுத்திக்குது. அது மாதிரி நகர முடியாத தாவரங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் அது மாதிரி ஒரு பீரியட் ஒன்று இருக்கும்போது, ஒரு டைம் இருக்கும்போது மனித இனத்துக்கு அது தேவை. செக்ஸுக்கான நீ மனதளவில் நீ தயாராகும். உனக்கு ஒரு செக்ஸ் பார்ட்னர் இருக்கணும். அந்த பார்ட்னரை நீ தயார்படுத்தணும். உன்னுடைய செக்ஸுக்கு அந்த பார்ட்னர் உன்னோட செக்ஸ் வச்சுக்கிறது சம்மதம் தெரிவிக்கிற அளவுக்கு நீ தயாராக இருக்கணும். நீ அவங்கள தயார்படுத்தணும். அதெல்லாம் பண்ணணும். எப்படி பூ மொட்டாக இருக்குது, மொட்டில் வண்டு வராது. மொட்டாக இருந்து அந்த வண்டுக்கு தகுந்த மாதிரி இது நல்லா அழகாக விரிஞ்சு கலர்ஃபுல்லாக இருந்து அட்ராக்ட் பண்ணும். இல்லாட்டி வாசனை வீசி அட்ராக்ட் பண்ணும். அந்த மெச்சூரிட்டி வேணும். அதே தான் சின்ன வயசில் பார்க்கலாம், ரசிக்கலாம், எல்லாம் இது இருக்குது. அந்த பருவம் வந்தது ஹார்மோன்ஸ் தான் டிசைட் பண்ணுது. ஆணுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் சுரக்கணும், பெண்ணுக்கு ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் சுரக்கணும், தாய்மை அடையும் போது ப்ரோலாக்டின் வரும். இது 3 தான், இது 4 தான் செக்ஸ் ஹார்மோன். ஆணுக்கு டெஸ்டோஸ்டிரான், பெண்களுக்கு இது. இந்த டெஸ்டோஸ்டிரான் ஆணுக்கு 14 வயசில் தான் வரும். 12 13 14 வயசில் இருந்தால் ஆரம்பித்து தான் நிற்காது. டெஸ்டோஸ்டிரான் சுவாவரவர்னு திறந்துட்டு. பெண்ணுக்கு அப்படி இல்லை. அதே 12லேருந்து 14க்குள்ளார அந்த ப்ரொஜெஸ்டரான் ஈஸ்ட்ரோஜன் சுரக்க ஆரம்பிக்கும். 45-50 எல்லாம் நின்று போகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க ஏறத்தாழ 45-50க்கு மேலே அது நின்றதுக்கு பிறகு ஆணுக்கும் அவங்க பெண்ணுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. அவங்களால கருத்தரிக்க முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது. இதெல்லாம் இயற்கை கொடுத்துருக்கிற விதிகள். ஆக பெண்ணுக்கு செக்ஷுவல் ஏஜுங்கிறது 14 வயசில் ஆரம்பித்து 45 வயசு அதுக்குள்ளார முடிஞ்சிடும். அந்த 30 வருஷம் தான் பெண்ணுக்கு செக்ஸ். ஆணுக்கு அப்படி இல்லை, ஆரம்பிக்கிறதோடு சரி. சாகிறவர்னு அவனால் செக்ஸ் வச்சுக்க முடியும். இந்த வேரியேஷனுக்கு யார் காரணங்கிறதெல்லாம் எங்ககிட்ட கேள்வி கேட்குறது அர்த்தம் இல்லை. ஆணாதிக்கம் கீணாதிக்கங்கிறதும் அர்த்தம் இல்லை. இது இயற்கையினுடைய படைப்பு. அந்த மாதிரி அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. 2வது, குழந்தை பெக்கிறதுங்கிறதே பெண்ணுக்கான விஷயங்கிறது தான் எல்லா உயிர் ராசிகளும் இருக்குது. ஆண் பாம்பு முட்டை இடுறதில்லை. மண்புழு போன்ற சில இதை தவிர மண்புழு தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஆணாவும் பெண்ணாகவும் இருக்கிறது. வேறு பிராணிகளில் இருக்குதாங்கிறது எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஹெர்மாஃப்ரோடைட்னு பேர். அதனால் இதெல்லாம் இயற்கையிலேயே ஏற்படுத்துகிற விதி. பெண்ணானவள் குழந்தை குழந்தை பெற்றுக்கொள்வதற்கானவளாக இருக்கா. ஆண் குழந்தையை கொடுப்பவனாக இருக்கிறான். இது எல்லா உயிரோடு இருக்கிற எல்லா பிராணிகளுக்கும் இது பொருள். இதையெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. இப்போ நீங்கள் விடலக்க பருவத்தில் வர்றது இந்த ஆசைகளை தூண்டி விடுறதுல என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களுக்கு இதை பார்க்கும்போது நாம் ஏன் லவ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம தூண்டி விடுறோம். அது நல்லதா கெட்டதாங்கிறது வேறு விஷயம். அந்த வயசில் நீ அவனுக்கு அந்த
பெர்வர்ஷன் ஒரு வக்கரம் பிடிச்ச புத்தி இந்த ஏன் கொண்டு வரும்? perverted thoughts and sexual desires இந்த லவ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு காரணம் வந்து ஊடகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஊடகங்களும் ஒரு காரணம். ம். ஊடகத்து மேலே பழி போடக்கூடாது. ஊடகங்கள் இல்லாத காலத்தில் இது நடந்திருக்கு. அதனால் ஊடகங்கள் ஒரு காரணம். ஏன்னா ஊடகங்கள் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து பெண்களை வந்து நம்ம மாதிரி நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கல. சரிதான், அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் மனுஷனாக பிறந்தா அந்த இயற்கை அந்த ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் அந்த உணர்வுகள் வந்துட்டு தான் இருக்கும். அப்பயே வந்து மக்கள் ஒரு படத்தில் இந்த மாதிரி விஷயத்த காட்டும் போது ஊவான்னு ஏன் கத்துறாங்க? ஐயோ சமுதாயத்துக்கு இது சீர்கேடு இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க, நடக்கிறது தானே காட்டுறாங்க. இதே ஒரு ஆண் பண்ற மாதிரி மிருகம், ஒரு சில படங்கள் பேர் சொல்ல விரும்பல, இதெல்லாம் எடுத்து பார்த்தா விசில் அடிச்சு பார்க்குறாங்க. இது ஒரு பெண் வந்து பண்ற மாதிரி காமிச்சா ஏன் இவனுங்களுக்கு பொத்துக்குது? எதையுமே பார்க்குறோம் கண்ணை பொறுத்தது தான். எல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக எல்லா அசிங்கத்தையும் காட்ட முடியாது. படுக்கை அறையில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த செக்ஸை வந்து மைதானத்தில் காட்டுற மாதிரி காட்டுறதை வந்து இன்றைக்கி இதாகி போச்சு. அதை வந்து நியாயப்படுத்த முடியாது. அது என்ன ஆகுன்னா இன்னைக்கு இருக்கிற நியாயங்களுக்கு இப்போ எங்கள் சினிமாவே எடுத்திங்கன்னா 50 எங்கள் காலத்தில் 50களில் எல்லாம் படங்களில் வந்து கதாநாயகனுடைய கணுக்கால் தெரிஞ்சாலே பெரிய விஷயம். அந்த போட்டிருந்த சேலையில் முந்தானி விலகுச்சுன்னா பெரிய விஷயம். ஒரு படத்தில் அந்த கதாநாயகியா நடிக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஒரு ஷாட் அவங்க முந்தானி அப்படியே கீழே விடும். அதுக்கு எழுதுனாங்க பாருங்கள். அந்த அப்போ வந்த பத்திரிகைகள் ஒரு பத்திரிகையில் அந்த காட்சியை பார்ப்பதற்காக 20 ரூபா போனேங்கிற மாதிரிலாம் எழுதுனாங்க. அந்த நடிகை அதில் ஃபேமஸ் ஆனாங்க. முந்தானி கீழே விழுந்தது. இன்றைக்கி முந்தானியே கிடையாது. அதில் என்ன ஆகுதுன்னா அதில் ஒன்றும் இல்லையா சார், ஐயோ செக்ஸியாக இருக்குதுன்னாங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், 2-3 செக்ஸுன்னு வச்சுருக்காங்க, அது ஒன்றும் இல்லை சார். அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒரு காலத்தில் என்ன ஆகிடும் தெரியுங்களா, ஒரு விஷயமாகவே இருக்காது. இன்றைக்கி முத்த காட்சிகள் வரும்போது நம்ம அதை வந்து சட்டை பண்ணிக்கிறது இல்லை. அன்றைக்கி முத்த காட்சி வந்து இது ஒரு படத்தில் வந்தபோது எல்லா பத்திரிகையும் எழுதி எழுப்பிட்டாங்க, அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க. 40களில் வந்த படங்களில் புத்த காட்சிகள் இருந்தது. 50களில் தான் புத்த காட்சிகள் தடை வந்தது. 40களில் வந்த படங்கள்லாம் கிச்சின்னு போய் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான் நாங்களே பார்த்துருக்கோம். மனமோகினி போன்ற படங்கள், அந்த பழைய காலத்து அம்பிகாபதி போன்ற படங்கள் எல்லாம் முத்த காட்சிகள் இருந்தது. கடைசியாக நாங்கள் 50களில் வந்ததில் வந்து முத்த காட்சி வந்தது வந்து என்னன்னாக்கா பொன்முடிங்கிற படத்தில் வந்தது. நரசிம்ம பாரதி மாதுரி தேவி நடித்தவன் மாடர்ன் தேட்டர்ஸ். அதை டைரக்டர் வந்து எலிசார் டங்கன் டைரக்ட் பண்ணியிருந்தார். அவர் ஹாலிவுட் ஸ்டைலில் அவர் பண்ணும்போது அதை எப்படி எடுத்தார் தெரியுமா, அந்த ஷாட் அப்படியே லாங் ஷாட்டுக்கு போய் ஏறத்தாழ மைக்ரோஸ்கோப் வச்சு பூத கண்ணாடி வச்சு பார்த்தா தான் தெரியும் அவங்க முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஷாட் எடுத்தாங்க. இன்றைக்கி முத்த காட்சிகள் ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து ரொம்ப காலம் கழித்து ஒரு ஹிந்தி படத்தில் வந்து நம்ம நடிகை ரேகான்றவங்க அவங்களும் பிஸ்வஜித்துங்கிறவரும் முத்த காட்சி வந்தபோது அது பெரிய இஷ்யூ ஆச்சு, உலகமாக செய்தியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து முத்த காட்சிகள் ஒன்றுமே இல்லை. சீரியலில் கூட திருப்பி காட்டும்போது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த கிளர்ச்சி அப்படியே போயிடுது. இப்போது ஒரு சீன் ஒன்று வருது சார். அதாவது இப்போ பேரண்ட் வந்து கண்டிக்கிறாங்க அந்த பொண்ணை. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், நான் சூசைட் பண்ணிப்பேன், என்ன இது மாதிரிலாம் பண்ணினா எனக்கு இது கிடைக்கிற சந்தோஷத்தை கூட வந்து நீ கெடுக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டயலாக் வரும். பட் இப்போ பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைய கண்டிக்கிறதா, இல்லை கண்டிச்சா நம்ம குழந்தை ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறதா, கண்டிக்காமல் விட்டு அது தருதலையாக போய்டும் இருக்கிறதா? அப்போ பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தானே இது. இந்த கேள்வி காலகாலமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து கிராப் வச்சுக்கிட்ட பசங்களை திட்டினாங்க. முன்னாடி இந்த இடத்துல சதுர ஓட்டை அடிச்சுக்கணும், குடுமி வைக்கணும். வெள்ளக்கார அவன் முன்குடுமி சீவிட்டு வர்றான்டாம்மா கிராப் வச்சா. அதுவே எங்கள் அப்பாவுக்கெல்லாம் அந்த பேர் இருந்தது. ஏன்னா அவர் வந்து முதல் உலக யுத்தத்தில் வந்து ஆர்மியில் சேர்ந்துட்டார். அது வெள்ளைக்காரர்களோடு இருந்த ஸ்டைலில் அந்த காலத்தில் இவர் குடுமி வைக்காமல் கிராப் வச்சுக்கிட்டு வந்தார். முன்குடுமி சீவிட்டு வந்தவன் பேர் எங்கள் அப்பாவுக்கு. அப்போல்லாம் இந்த இடத்த இது பண்ணிட்டு குடுமி வச்சுக்கணும், அதுதான் ஸ்டைல், அதுதான் பண்பாடு. அப்புறம் அது போயிடுச்சு. அது போனதுக்கு பிறகு கிராப்பெல்லாம் போச்சு. 70களில் வந்து இந்த கிருதா இவ்வளோ சைட் பேர்ட்ஸ் இவ்வளோ நீளத்துக்கு வச்சாங்க. ஹிப்பி கல்ச்சர், தலைமுடி வெட்டாமல் இருந்தது, அது ஒரு ஹிப்பி கல்ச்சர். அது ஒரு காலம் இருந்தது. நாங்களாம் அது மாதிரிலாம் இருந்திருக்கோம். ஃபேஷன் மாறிக்கிட்டே வரும். இதெல்லாம் வந்து ஷேவ் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு. நான் எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கிற டைமில் எங்கள் அண்ணனோட வீட்டில் இருந்தேன். அந்த டைமில் இந்த ஹிப்பி கல்ச்சர் வந்து நான் இந்த இவ்வளோ நேரத்துக்கு வச்சுருந்தேன், கிருதாவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு கல்யாணம் ஒன்று வந்து கலைஞர் தலைமையில் தான் நடந்தது. இப்படி பார்த்தார், நான் அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். கூப்பிட்டு வச்சார், போனேன். இது என்ன அப்படின்னாரு. அதுக்குள்ளே பக்கத்தில் பாவு சண்முகம் இருந்தார். இல்லை நீங்கள் இன்றைக்கி அதுதான் ஃபேஷன், முதல்ல ஷேவ் பண்ணு அப்படின்ட்டு.
மறுநாள் எல்லாம் பயந்துக்கிட்டு பண்ணிட்டேன். இன்னொரு கேள்வி, இப்போ ஒரு பெண்ணை நீங்க ரசிக்கிறீங்க, அது தப்பு இல்லை, கேட்டால் அழகு யார் வேணா ரசிக்கலாம் அப்படின்றீங்க. இந்த படத்துல ஒரு சீன் வரும், ஒரு பையன் போவான், இந்த பொண்ணு சொல்லும், அவன் கையில நரம்பெல்லாம் எப்படி தெரியுது பாரு, சூப்பரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சில பேர் கொச்சப்படுத்துறாங்க, ஒரு பெண் வந்து ஒரு பையனை எப்படியா ரசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு பெண்ணுக்கு ஆசை இருக்காதா ஒரு பையனை பார்த்து ரசிக்கிறதுக்கு? அதையே ஒரு டாமினேட் பண்றாங்க. அது அந்த அந்த மாதிரி சொல்கிறான் அந்த ஆள். அந்த பெண் அதை ரசிச்சான்னு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? படத்துல வந்திருக்கு. இவன் அவளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது நியாயமா? அந்த பெண்ணு ஏதோ நினைக்கிறாங்கிறத பார்த்து நீ சொல்றிய, நீ எவ்வளோ வக்கரம் பிடிச்சோம். உன்னுடைய வக்கரத்தை தான் அது கிடையாது, பெண்ணுடைய வக்கரத்தை அது காட்டல. அவள் என்னமோ திங்க் பண்ணிட்டு போகிறான். நீ என்னத்துக்கு அவள் இதில் மூக்க நுழைகிற? நீ யார் அதுக்கு? ஆனால் இதெல்லாம் அது அந்த கேள்வி நியாயம்தான். அது அவர் கேட்கும்போது அதில் வந்து வெளிப்படுறது ஆணுடைய வக்கரம், அவ்வளோதான். அது இதாம்மா ரொம்ப அழகாக ஒருத்தன் சொன்னாம்மா, சீதை தீ கொளுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. ராவணன் தொட்டிருந்தா சீதை நெருப்புல வெந்து போயிட்டு இருப்பான், வேகலை. ராவணன் தொடவே இல்லை. ஆக ராவணன் எவ்வளவு யோகியாங்கிறதுக்கு நிரூபணம் வந்து சீதை தீ குளிச்ச. அவ கற்போட இருந்தாளாங்கிறத விட அவளை கூட்டிட்டு போய் 14 வருஷம் வச்சிருந்த ராவணன் அவளை தொடவே இல்லைங்கிறதுக்கு அது ஒரு நிரூபணம் இல்லை. அதைத்தான் அழகா 2 லைன் அவன் எவன் யாரை எழுதுனாலும் தெரியாது. ராமாயணத்தை ஒரே லைன்ல முடிச்சிட்டான். அந்த பார்வையே இருக்குது. ராமாதை அந்த பார்வையில பார்க்கல. சீதை தப்பாக தான் இருந்திருப்பான்னு அவளை தீ குளிக்க சொல்றான் இவன். அப்படி பார்த்தா ராவணன் வந்து சீதையை மரியாதையாக வச்சிருந்திருக்கான், ராமன் தான் அவளை கேவலமாக நினச்சிருக்கான். ராமனுடைய பார்வை தவறானது. இன்னைக்கு இருக்கிற பார்வையில் ராவணனுடைய பார்வைக்கு நேர்மையாக இருந்தது. தன் தங்கையை கேவலப்படுத்திய மீது பழி வாங்குறது போகும்போது பெண்ணை காப்பாற்றுறதுக்காக போனவன் தான் ராவணன். கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. தன் தங்கையை அவமானப்படுத்தியவனுடைய இதை அவனை வந்து பழி வாங்கணுன்னாக்கா அவன் முன்னாடி தூக்கிட்டு வந்தால் தான் அவனுக்கு புரியுங்கிறதுக்காக தூக்கிட்டு போகிறான். அவன் செஞ்சதில் நியாயம் இருந்ததில்லை. என்ன நியாய தர்மத்தில் வந்து லக்ஷ்மணன் வந்து சூப்படக மூக்கை இதை உடம்பையாக இருக்கிறான். இவன் யார் அதை இருக்கிறதுக்கு? இவன் முன்னாட்டிவா பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு கேள்விக்கு பதிலே இல்லைம்மா. இதை நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்பாற்பட்டு போகிறேன். லக்ஷ்மணன் ஏன் காட்டுக்கு போகலாங்கிறதுக்கு இன்றைக்கி வரல யாருமே விளக்கம் கொடுக்கல. ஒரு மிளைங்கிற அவன் பொண்டாட்டி கட்டிக்கிட்டு வந்து ஒரு 3 மாதம் கூட அவளை விட்டுட்டு போகிற அளவுக்கு அண்ணன் மேலே பாசமா? இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லையே. சீதை வெளியில் போயிடக்கூடாதுன்னு கோடு போடுறான். அப்படின்னா சீதையை பற்றி ராமனுக்கு தெரிஞ்சதை விட இவனுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குது. அப்படின்னா எப்படி? இதெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் என்ன பதில்? என்ன பதில்? ராமன் போயிட்டான் வேட்டையாடுறதுக்கு, இவன் போகிறதுக்கு முன்னாடி கோடு போடுறான், வெளியே போவாதாங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இதையெல்லாம் தான் வந்து எம்ஆர் ராதா போட்ட ராமாயணத்தில் கேட்டாங்க. திருவாடு தொங்கராஜ் எழுதினார். அதை தடை விதிக்கணும்னு போட்டபோது இந்த கேள்விகள்லாம் கோர்ட்டில் வந்தது. கோர்ட்டில் வந்தபோது கம்பாய் வந்து என்ன எழுதுறான், சீதை புஷ்ப விமானத்தில் தூக்கிட்டு போகும்போது கம்மல் எல்லாத்தையும் கழட்டி போட்டுக்கிட்டே போகிறான். ராமனுக்கு தெரியட்டும் எங்கே கொண்டு போகிறாங்கங்கிறது. அதை அனுமார் அப்படியே தேடிட்டு போக அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படி காட்டுறாரு. இது உங்கள் சீதையுடைய நகைகளா அப்படின்னு காட்டுறாரு. அடையாளம் சொல்கிறது ராமனுக்கு முன்னாடி லட்சுமணன் சொல்கிறான். கம்பனுடைய இதில் என்ன எழுதுறான்னா, சீதை போட்டிருந்த மெட்டியை மாத்திரம் தான் அவனுக்கு அடையாளம் தெரியுது. ஏன்னா அவன் காலத்தவரை அவன் சீதையை பார்த்ததில்லை, அவங்க அண்ணியை பார்த்ததில்லைன்னு கம்பன் எழுதுறான். வால்மீகி என்ன எழுதுறான்னா, அவன் போட்டிருந்தா அத்தனை எம்ஆர் ட்ராமாவில் அதை காட்டுவாங்க. அதுக்கு சுக்ரீவை கேட்பான், அவனை அந்த அனுமானோட இன்னொருத்தன் கேட்பான், அண்ணியனுடைய அந்தரங்க நகைகளை கூட அவர் பார்த்து வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா, அதில் அவ்வளவு பக்தி அண்ணி மேல் அப்படின்னு. இதெல்லாம் வெட்ட சொன்னாங்க. வெட்ட சொல்லும்போது திருவாரூர் தொங்கராஜ் காட்டினார், இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் இந்த வசனத்தை எழுதுனேன், வால்மீகி ராமாயணத்தில் நான் எடுத்திருக்கேன், இவ்வளோதான் அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியல. பார்வைகள் வேறு, பார்வைகள் வேறு. அன்னைக்கு வந்து வால்மீகியனுடைய பார்வையில் வந்து ராமனை ஒரு சாதாரண மனுஷனாக தான் காட்டினான், ஒரு கடவுளாக காட்டல. கடவுளை ஆக்கணும் கம்பேன். இவன் பார்வையில் எல்லாமே யோக்கியமாக இருந்தது. அது இவனும் மிஸ் பண்ணான், நிறையா மிஸ் பண்ணான். உத்தரகாண்டத்தை எழுதுனா ராம பேர் கெட்டு போட்டு எழுதாமே விட்டாங்க. ஏன்னா ராமனை பேர் கம்ப்ளீட்டாக வில்லன் ஆக்குறது உத்தரகாண்டம். அதை எழுதவே இல்லை. மகட பட்டாபிஷேகத்தோடு முடிச்சிடறான். ஏன்னா அதுக்கு பூராவுமே அசிங்கம். சீதையை படுத்தின பாட்டுக்கு அளவே கிடையாது. பெண்ணியவாதிகள்லாம் வந்து ராமாயணத்தை தடை பண்ண சொல்லணும். சீதைக்கு அவன் வச்ச கொடுமைகள் சாதாரண கொடுமைகளா?
எத்தனை தடவைமா தீ குளிப்பாங்க? தண்ணியில் குடித்ததை விட அவள் தீ குடித்தது தான் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு இதெல்லாம் காலாகாலமாக பெண்ணடிமை. இந்த பெண்ணடிமை வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் எப்படி இருந்த இனம் தெரியுமா இது? நிறையா தடவை சொல்லியிருக்கேன். காக்கை பாடினியார்னு ஒரு சங்க புலவர். அப்போ யாரை பற்றி பேசுவீங்க? இவங்களை பற்றி எவ்வளோ பேசுவாங்க. காக்கை பாடினியாரை பற்றி அதிகமாக பேச மாட்டேங்க. 1810 ஒரு சோழர்களை பற்றி, அது சேர மன்னர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு 10 பாட்டில் அது ஒன்று. அந்த 1810 10 சேர மன்னர்களை பற்றி எழுதும்போது காக்கை பாடினியாரை பற்றி ஒன்று. அந்த சேர மன்னன் வந்து நடன மங்கையோட சுற்றிக்கிட்டே இருக்கான், பொண்டாட்டியை பார்த்துக்கான். இந்த ராணி வந்து இப்படி என் புருஷன் இப்படி போயிருக்காரு, அவன் பின்னாடி போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அரசவை கவிஞர் காக்கை பாடினார் சேரராஜகிட்ட போய் நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த அளவுக்கு பெண் விடுதல் இருந்து ஒரு கவிதையை எழுதுகிற ஒரு பெண், ஒரு பெண் புலவர் ஒரு ராஜாவை மிரட்டி ராணிகிட்ட கொண்டு வந்து சேர்த்துற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருந்ததாக காட்டுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இது வந்து அது இருந்தது. கண்ணகி அதே தான். ராஜாவாக இருந்த தேரா மண்ணாங்கிறான், செருப்பால் அடிப்பண்டாங்கிறதுக்கு தமிழ் அது இன்றைக்கி அதுதான் இல்லை அர்த்தம். அதுக்கு உள்ளே போய் நிற்கிறான். நின்ன உடனே இப்படி பார்க்குறான், பாண்டியன் நெடுஞ்செழி பார்க்குறான். தேரா மன்னா, அறிவு கட்ட மன்னனே, எப்படி கேட்க முடியும்? இன்றைக்கி கேட்டுற முடியுமா? நம்ம அன்றைக்கி கேட்டான், உழுந்துட்டான். அடுத்த யானே கல்வன் உழுந்து செத்து போயிட்டான். ஒரு பெண்ணால் அது முடிஞ்சது. அந்த அளவுக்கு பெண் சுதந்திரம் இருந்திருக்கு. ஒரு அரசவை வாயிலோயே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆரம்பிக்கும் போது அங்கேயே அந்த கோபம், அந்த ஆக்ரோஷம், அந்த செட்டனர் போடும் செய்தித்தனர் போடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நடுங்கிறான். ஐயா அவள் வர்றதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குறான் காவல்காரன். ராஜா கிட்ட சொல் அனுப்புடா அவளை அப்படிங்கிற. அந்த அளவுக்கு பெண்ணுடைய கோபத்துக்கு சக்தி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பெண்களுக்கு விடுதலை இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பெண் விடுதலையும் பெண் சுதந்திரமும் பெண்மை சமத்துவமும் இருந்த ஒரு கலாச்சாரத்தில் இந்த ஆரிய வந்தியர்கள் வந்து எல்லாத்தையும் குட்டிச்சோறு பண்ணிட்டு போயிட்டாங்க. அது அப்படியே படிப்படியாக மாறிட்டு போயிட்டோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு தான் இதை வந்து கொச்சப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம், அல்லது உண்மையை சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். பார்க்குற பாருங்க, நடக்கிறதானே எடுத்திருக்கோம். என்னுடைய தரப்பு வாதம் நடக்கிறதெல்லாம் நீ காட்டுவாங்கிறது உங்களுடைய தரப்பு வாதம். அவ்வளோதான். ரெண்டுமே ட்ரா தான். நானும் ரைட்டு, நீங்கள் ரைட்டு. நீங்கள் ஒரு கோல் போட்டிருக்கீங்க, நான் ஒரு கோல் போட்டிருக்கேன். அவ்வளோதான். மிக சிறப்பு சார், நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.